அனைவருக்கும் வணக்கம். இது கதை அல்ல, நிஜம். ஆம் நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களை கதை என்று கேட்டு ஒதுக்கி விடுகின்றோம். ஆனால் அது நிஜத்தில் நடந்தது என்பதனை மறந்து விடுகின்றோம். அது இராமாயண காலமானாலும் சரி, மகாபாரத காலமானாலும் சரி, வரலாற்று காலமானாலும் சரி, அவைகளெல்லாம் நடந்தது உண்மை சம்பவங்கள் என்பதனை நாம் உணர்ந்து அறிந்து அதை பின்பற்றுவோமேயானால் நாமும் ஒரு காலத்திலே சரித்திர நாயகனாக ஏடுகளிலே மக்கள் மத்தியிலே பிரபலமாவோம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும், கேட்கின்ற ஒவ்வொருவரும் உங்களுடைய காலத்திலே ஒரு மிகப்பெரிய பிரபல்யமாக மாற வேண்டும் என்ற அடிப்படை ஆழ்ந்த அன்போடு உணர்வோடு இந்த கதையெல்லாம் நிஜம் என்ற பகுதியினை உங்களுக்கு கொடுத்து வருகின்றோம். அந்த வகையிலே நண்பர்களே, இன்றைக்கு நாம் பாரதி பித்தன் என்று நாம் அழைக்கக்கூடிய அளவிற்கு பாரதியினுடைய அத்தனை சொத்துக்களையும் நமக்கு அள்ளி கொடுத்த பெரியசாமி தூரன் ஐயா அவர்களை பற்றித்தான் பார்க்க போகின்றோம் நண்பர்களே. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியிலே பழனி வேலப்ப கவுண்டருக்கும் பாவாத்தாள் அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். 1908 செப்டம்பர் 26 மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரால் மிகுந்த அளவிற்கு ஈர்க்கப்பட்டவர். தேச பக்தர்களிடையே அன்றைய காலத்திலே ஒரு இளவரசனாக அறியப்பட்டவர் மாவீரர் பகத்சிங் அவர்கள். பகத்சிங் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார் என்று கேள்விப்பட்டவுடனே எழுதிய தேர்வை எழுதாமல் கல்லூரியை விட்டு வெளியே வந்தவர். அந்த அதிர்ச்சியிலே மீளாமல் ஆழ்ந்து இருந்தவர் ஐயா பெரியசாமி தூரன் அவர்கள். அதன் பிறகு இளங்கலை பட்டமான பிஏ பட்டத்தை படித்து தேர்வு எழுதி பிஏ பட்டம் பெற்றார். சிறுகதைகள், கதைகள் என்று தேசத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் 600க்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றிய பெருமைக்கு உரியவர் ஐயா பெரியசாமி தூரன் அவர்கள். 1948 முதல் 1978 வரை தமிழ் கலை களஞ்சியம் என்ற அமைப்பினுடைய தலைவராக விளங்கினார். குழந்தைகளுக்கு தமிழ் கலைக்களஞ்சியத்தை உருவாக்கிய பெருமை ஐயா தூரன் அவர்களுக்கே சாரும். ஐயா அவர்களுக்கு 1968 இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களால் பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. 1972 இசை பேரறிஞர் விருது தமிழ்ச்சங்கத்தால் வழங்கப்பட்டது. 1970 கலை மாமணி விருது தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தால் வழங்கப்பட்டது. 1978 அண்ணாமலை செட்டியார் விருது எம்ஏசி தொண்டு நிறுவனங்கள் மூலமாக அவருக்கு வழங்கப்பட்டது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியினுடைய கட்டுரைகள், கவிதைகள், சிறுகதைகள் இவைகளையெல்லாம் கண்டுபிடித்து 700 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை வெளியிட்டார். அதற்கு அவருக்கு தங்கப் பதக்கம் வழங்கப்பட்டது. இதற்காக 1904 முதல் 1920 வரை சுதேசமித்திரன் பத்திரிகையிலே வெளிவந்த பாரதியினுடைய அனைத்து கட்டுரைகளையும், சிறுகதைகளையும், கவிதைகளையும், பாடல்களையும் தேதி வாரியாக தொகுத்து அதனை ஒரு புத்தகமாக்கி பாரதி தமிழ் என்ற தலைப்பிலே புத்தகமாக வெளியிட்டார். இதன் மூலம் பாரதியினுடைய மேதாவித்தனத்துக்கு, அவருடைய அறிவு ஜீவித்தன்மைக்கு ஒரு அச்சாரத்தை இந்த மக்கள் புரிந்து கொள்கின்ற வகையிலே ஏற்படுத்தி கொடுத்தார். இப்படிப்பட்ட பணிகளை அவர் செய்யாமல் விட்டிருந்தால் பாரதியினுடைய மொத்த கவிதைகளிலே, அவருடைய கருத்துக்களிலே 1/3 நமக்கு கிட்டாமலேயே போயிருக்கும். அப்படி அத்தனை பாரதியினுடைய சத்திய கருத்துக்களையும் நம்மளுடைய மக்களுக்காக தொகுத்து வழங்கிய ஐயா பெரியசாமி தூரன் அவர்கள்
இந்த சிறுகதைகளை எல்லாம் தூரன் என்ற புனைப்பெயரிலே எழுதியதால் அவருக்கு அந்த பெயரும் பெரியசாமி தூரன் என்ற பெயரும் சேர்ந்து ஒட்டிக்கொண்டது. தேச பணிக்காகவும் தெய்வீக பணிக்காகவும் தொடர்ந்து தொண்டாற்றி வந்தவர்கள் 1987ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் நாள் இறைவனடி சேர்ந்தார்கள். ஐயா பெரியசாமி தூரன் அவர்களுடைய இந்த வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்த பொழுது நாமும் இந்த தற்காலத்திலே யார் சிறந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து வழங்கி இருக்கிறார்களோ, அது மக்கள் மத்தியிலே பிரபலமாகி இருக்கிறதோ, அது மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக, மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியதாக, தேச நலனை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறதோ, அவர்களுக்கெல்லாம் நம்மால் ஆன்ற உதவியை செய்ய வேண்டும் என்ற உணர்வு மேலோங்குகிறது நண்பர்களே. அதனாலே நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் நிச்சயம் பாரதியினுடைய கவிதைகள் எப்படி இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் புத்துணர்ச்சி தருகிறதோ, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இந்த வரிகளை கேட்கின்ற பொழுது கோழை கூட வீரம் பெறுகிறான் அல்லவா? இதுபோல கவிதைகளை எல்லாம் எழுதியவர்கள் ஏழைகளாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் அறிவிலே மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருப்பார்கள். அவர்களையெல்லாம் உங்கள் பகுதியில் இனம் கண்டுபிடித்து கூறுங்கள். அவர்களுடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே செல்வதற்கு நாமும் ஏதாவது முயற்சிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.